சென்னையில் காதலன் கார் வாங்க வீட்டிலிருந்து ரூபாய் 20 லட்சத்தை திருடி தந்திருக்கிறார் ஒரு காதலி. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட நாம் கேட்கலாம். சாலமன், வணக்கம். என்ன நிகழ்ந்தது? மாணவி தரப்பிலிருந்தோ அவங்களுடைய பெற்றோர் தரப்பிலிருந்தோ என்ன சொல்றாங்க? சென்னை கும்மணன் ஜாவடி பகுதியை சேர்ந்தவர் கணேசன். இவருக்கு 18 வயதுல ஒரு மாணவி இருக்கக்கூடிய நிலையில அந்த கல்லூரி மாணவி மதுரவாயில இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில பயின்று வருகிறார். இந்த நிலையில திருத்தணி பகுதியை சேர்ந்த ஒருவருடன் அதே கல்லூரியில பழக்கம் ஏற்பட்ட மாணவி காதல் வயப்பட்டதாக கூறப்படுகிறது. சுமார் பல மாதங்களாக இவர்கள் இருவரும் காதலித்து வந்த நிலையில காதலன் புருஷோத்தமன் என்பவர் தொடர்ச்சியாக மாணவியிடம் பணம் இல்லை என பல்வேறு தரப்புல கேட்டு தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால கல்லூரி மாணவி என்ன செய்வதென்று தெரியாமல் வீட்டுல மளிகை வியாபாரம் செய்த தனது தந்தையின் பணம் பீரோவில் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அந்த 20 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு காதலனிடம் கொடுத்துள்ளார். காதலன் குறிப்பாக தான் கார் வாங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பணத்தை கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த காதலி கொடுத்த பணத்துல காதலன் ஹூண்டாய் கிரெட்டா என்ற காரை வாங்கி கொண்டு அவர் ஓட்டி வந்துள்ளார். இந்த நிலையில தொடர்ச்சியாக அந்த காதலியுடன் அந்த காதலன் என்பவர் தொடர்பை துண்டித்ததால பாதிக்கப்பட்ட மாணவி இது தொடர்பாக காவல் நிலையத்திலும் ஒரு புகார் ஒன்றை அளித்துள்ளார். அது மட்டுமின்றி இந்த பணம் காணாமல் போனது தொடர்பாக அந்த மாணவியின் தந்தைக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர் கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். 2 பேரும் மாறி மாறி புகார் கொடுத்திருப்பதால போலீசார் இரு தரப்புக்கும் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். நாளை அல்லது நாளை மறுதினம் ஆஜராக வேண்டும் எனவும் கோயம்பேடு போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காதலனுக்காக வீட்டில் இருந்த 20 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக் கொடுத்த சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சாலமன்.